சாயங்காலம் ஒரு 6:30 மணிக்கு இருக்குங்க. 6:30 மணிக்கு ஒரு அண்ணன் வந்து மீன் கொண்டு வந்தார். ஒரு 7, 8 மீன் இருக்கும். எனக்கு அந்த மீனை பார்த்தோன்னா கொஞ்சம் மனசு கஷ்டமாக போயிட்டு, அது ரொம்ப துடிச்சிக்கிட்டு இருந்தது. எனக்கு பொங்கல் அதுவுமா அதை கொல்லையே தோணலை. எனக்கு பொதுவாகவே எந்த உயிர்னாலும் கொல்றதுக்கே மனசு வராதுங்க. ஆனால் எங்கள் அம்மா அப்பா கேட்க மாட்டாங்க. அதனால தான் அவங்க சமைச்சு நிறைய மீன் கோழி இதெல்லாம் சாப்பிட்றாங்க. ஆனால் எனக்கு இந்த மீன் கோழி இதெல்லாம் கொல்றதுக்கே மனசு வராதுங்க. அதனால காப்பாற்ற தான் பார்ப்பேன். அது மாதிரி தாங்க 6:30க்கு ஒரு அண்ணன் வந்து 50 ரூபாய்க்கு மீன் இருக்குது வேணுமா அப்படின்னு கேட்டாப்புல. சரி அப்புடின்னு அந்த அவர்கிட்ட 50 ரூபாய்க்கு மீனை வாங்கி எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்துல கொண்டு போய் இந்த மீனை கொண்டு போய் விட்டாங்க. எந்த ஒரு உயிரினமும் அடிபட்டு கிடக்கும் போதும் அதை எந்த மனுஷனுக்கும் கொல்ல வராதுங்க. அப்படி அந்த உயிரையும் கொல்லணும்னு நினைக்கிறவனும் மனுஷனே கிடையாதுங்க. என் கண்ணுக்கு பட்டுச்சு, காப்பாற்றவும் தோணுச்சு. அதுவும் பொங்கல் டைமாக கண்டிப்பாக கொல்லக்கூடாதுன்னு தோணுது. அந்த உயிரை வந்து நான் காப்பாற்றிட்டேங்க. நீங்கள் காப்பாற்றுறத பார்க்கலாம். எல்லா மீன்களையும் நான் குளத்துல விட்றத நீங்கள் பார்க்கலாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ இருக்குங்க. டான்ஸ் எல்லாம் இதில் நிறைய இருக்குது. நீங்கள் நல்லா ஃபுல்லாக போய் வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பராக அருமையாக இருக்கும். நல்ல இசையோட கிராமிய நிகழ்ச்சிகள்லாம் இதில் இருக்குது. மறந்துடாமல் பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நிறைய அனிமல்ஸ் சம்மந்தமான வீடியோக்களும் இதில் இருக்குது. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. நன்றிங்க. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.